அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஜாதகம் பார்க்க வந்த நண்பர் ஒருத்தர் கேட்டார். அதாவது இப்போ தனுசு ராசிக்காரங்க இப்போது எல்லா முயற்சிகளும் எடுக்கலாமா, புதிய முயற்சிகள் எடுக்கலாமா, சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலது பண்ணக்கூடாது. இப்போ இந்தளவுக்கு டைம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. நாளில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதுதான் ஒரு வீடியோவை மேட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல டைம் இருக்கா இல்லையா அப்படின்றது ரெண்டு விஷயத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று, ஜனனகால ஜாதகத்தில் அவங்களுக்கு கடுமையான தசா, அதாவது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசா புக்திகள் வரக்கூடாது. ஓகேங்களா? 8ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த ரெண்டு சம்மந்தப்பட்ட தசாவோ புக்திகளோ அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றது முதல்ல பார்க்கணும். அது இருக்குதா இல்லையான்றது. அது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல முயற்சிகள் எதுவுமே பலிக்காது. அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் நமக்கு நல்லா இல்லை, சுத்தமாக மோசமாக இருக்குது டைம் அப்படின்னும்போது ஒரு வாட்டி முயற்சி எடுத்து இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி நான் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு வாட்டி பண்ணுறேன். அது ₹2 நஷ்டன்றது தாண்டி ஒரு ₹10 வரைக்கும் நஷ்டம் அப்படின்றது போயிடும். ஸோ அப்போ அது பெரிய பஞ்சாயத்தில் போய் சிக்கிடுவீங்க. அதுலேருந்து வெளில வர முடியாமல் வருஷ கணக்கில் தவிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அதுதான் இந்த வீடியோ. மெயினாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் 6 மற்றும் 8, மெயினாக 8ல் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்திகள் நடக்கும்போது புதிய முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாது. இது ஒன்று. அப்படியே செஞ்சாலும் ஒரு முறை தான் செய்யணும். அது செட் ஆகலை அப்படின்னா அதோடு நிறுத்திக்கணும். 2வது முறைக்கே போகக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வழியாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த 2 வழியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். கோச்சாரத்தில் இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார். அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்படின்னும்போது நிச்சயமாக முயற்சிகளை எடுக்கலாம். எந்த ஒரு தடையும் எதுவும் இல்லை. அதே மாதிரி ராகுவும் 3ஆம் இடத்துலேருந்து முயற்சி ஸ்தானத்திலிருந்து குரு பார்வையோட சப்போர்ட்டில் இருக்கார். அப்படின்னும்போது தனுசு ராசிக்காரர்கள் இப்போது எல்லா விதமான முயற்சிகளிலும் எடுக்கலாம், ஒரு விஷயத்தை தவிர. ஓகேங்களா? 4ல் சனி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு தடை இல்லை 2 தடைகளுக்கு பிறகு உடனடியாக அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனனகால ஜாதகத்தில் 6, 8 இல்லை தசாபுக்திகள் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்ல இருக்கிறவர்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அது எப்போ முடியுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எல்லா முயற்சிகளும் இறங்கணும். இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இல்லாத நபர்கள் இப்போ கோச்சாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது குரு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார், சனியும் ராகுவும் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார். அப்படின்னும்போது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ஒரு தடை அல்லது 2 தடைகளுக்கு பிறகு பயிற்சி அதாவது உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு முதல் முயற்சியிலே கிடைக்கும். அதிர்ஷ்டஸ்தானம், புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் 9ஆம் இடம் 5ஆம் இடம் எவ்வளோ சப்போர்ட்டில் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு முயற்சியிலே ஒரு விஷயம் நடக்கும். இப்போது முயற்சி செய்யலாமா தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான முயற்சிகளும் செய்யலாம். ஆனால் 4ல் சனி இருக்கும்போது இந்த இடம் வாங்குவது, ப்ராப்பர்ட்டி வாங்குவது, அந்த முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் இடம் கூட வாங்கிடலாம், வீடு கட்டுறது அப்படின்றது கொஞ்சம் பார்த்து கட்டுங்க, இல்லைனா கட்டாதீங்க. அடுத்த வருஷம் கட்டிக்கோங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுதான். அதாவது நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னாவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கணும். நல்ல இடமா பார்த்து வாங்கணும், இல்லைனா ஏமாந்து போயிடுவீங்க 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால. மற்றபடி அந்த 4 சனியால் வேறு எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. மெயினாக அம்மாவோட உடல்நிலை ஒரு சில தசாபுக்தி ரீதியாக உங்கள் எல்லாருக்கும் கிடையாது, சில ஜாதகங்கள் அதை பார்த்துக்கோங்க. 1. 2வது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இடம் வாங்கும்போது ஒருத்தர்கிட்ட இப்போ நீங்கள் போய் அணுகுறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் சோலோவாக பார்த்து நீங்கள் அதை புக் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அதாவது இடம் வாங்கும்போது, வண்டி வாகனங்கள் வாங்கும்போதும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
சொத்து, அதாவது பழைய சொத்துக்கள் உங்களுக்கு உங்கள் பேரில் மாற்றுறது, உங்கள் முன்னோர்கள் சொத்து உங்கள் பேரில் மாற்றுறது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சீட்டிங் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே சார், நான் இடம் வாங்கிட்டேன் சார், வீடு கட்டலாமா, அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து வீடு கட்டாதீங்க. நீங்கள் வீடு கட்டுற ஐடியா இருந்ததுன்னா அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு மேலே, அதாவது தமிழ் புத்தாண்டு வரும்போது நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அந்த டைமில் வந்து பண்ணலாம். அட்லீஸ்ட் பொங்கலுக்கு கழிச்சாவது பண்ணலாம், ஜனவரிக்கு அப்புறம். இந்த வருஷம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான கருத்து. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, தொந்தரவுகள்லாம் இருக்க தான் செய்யும். இதற்கு காரணம் சோலார் புயல் அப்படின்றது ஒன்று தான், சோலார் ஃப்ளேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கடந்த 5-6 வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக 2024, 2024, 2025 தான் வந்து பீக் டைம் அது. இதனால் வந்து அனைத்து விதமான தொந்தரவுகளும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கும் அப்படின்றதுனால இது அடுத்த வருஷம் இருக்காது, இந்த வருஷத்தோடு முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வீடு கட்டினாலும் அடுத்த வருஷம் வந்து இதை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாமே, அதை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த வருஷம் இருக்கிற மைண்டு அடுத்த வருஷம் இருக்காது. அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும் மைண்டு இந்த வருஷத்தை விட. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் இருக்கிற மைண்டை வச்சு நீங்கள் ஏன்னா ஒரு வீடுன்றது இன்றைக்கி நாளைக்கு இப்படியே டக்குன்னு மாற்ற முடியாது இல்லையா. ஸோ ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு தான் வந்து அதில் சேஞ்சஸ் பண்ணுவீங்க, எடுத்த உடனே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தில் ஆய்வு செய்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் தள்ளி போடுறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறதும் சரி, வீடு கட்டுறதும் சரி, மேக்ஸிமம் அடுத்த வருஷம் தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லது. வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்குங்க இந்த வருஷம். அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது. எதையுமே இந்த வருஷம் அகலக்கால் வைக்க வேண்டாம். இந்த வருஷம் ஃபுல்லாக தனுசு ராசிக்கு நல்லா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஜனனகால ஜாதக ரீதியாகவும் சரி, கோச்சார் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் எதுவும் கிடையாது. இந்த சோலார் புயல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது அப்படின்றது தான். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அப்படின்றது எதுவும் கிடையாது. அதுவும் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு போயிடும். இன்னும் உங்களுக்கு இது தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க இல்லையா, ஜீசஸ் இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வள்ளலார் வந்து கதவு மூடும்போது 200 வருஷத்துக்கு முன்னாடி நான் 200 வருஷம் கழித்து மறுபடியும் நான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனார். இப்போது இந்த உடம்பில் இருக்கோம், அதுக்கு அப்புறம் வந்து அனைத்து உடம்புகளிலும் புகுந்து கொள்வோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனார். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒளியாக தான் வருவாங்க. மறுபடியுமே அவங்க அதே ஃபேஸ் அதே உடம்போடு வரமாட்டாங்க. அப்படி வர்றதுக்கு ஏன் போவாங்க சொல்லுங்கள்? அப்படி கிடையாது. ஸோ அப்போ வந்து 2 பேருமே வந்து ஒளியாக தான் வந்து வருவாங்க. இறைவன் வந்து ஒளியாக அதிகமாக வருகிறார், அதிக ஒளியாக வருகிறார். அதனால தான் வெப்பம் அதிகமாக இருக்குது இந்த 2-3 வருஷமாக. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வராருன்னா நமக்கு நல்லது தானே சார் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அது எல்லாத்தையும் அழிச்சு விட்டுவார். அதுதான் பண்ணுவார் அவர். ஓகேங்களா? அதாவது கர்மவினைகளை வேகமாக சுட்டெரிக்கும் போது அது உங்களையும் எரித்து விட்டு தான் வெளில போகும். உங்கள் உடலையும் மனதையும் கர்மவினைகள் வேகமாக அடித்து தூக்கிட்டு தான் அது வெளியில் போகும். அப்படின்றதுனால தான் அப்படி நடக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே நன்மைகளுக்கு தான். அதே மாதிரி இந்த டைமில் வந்து எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த பன்மடங்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ஒரு புண்ணியம் பண்ணுறீங்க, ஒரு தர்மம் பண்ணுறீங்கன்னா அதோட பலன் வந்து இந்த டைமில் வந்து இந்த 3000 டைம்ஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய தர்மமாகட்டும் சரி, யோக பயிற்சிகள் பண்ணாலும் சரி, அதாவது தர்மம் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு புண்ணியம் பண்ணுறீங்கன்னா அதோட பலன் வந்து ரொம்ப அதிகம். உங்களுடைய கர்மனைகள் வேகமாக அழியும். இதுவும் இந்த வருஷம் ஃபுல்லாக டைம் இருக்குது, இதுக்கு மேலேயும் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யோக பயிற்சிகள், அதாவது குண்டலினி பயிற்சி, இந்த 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பயிற்சிகள், ஆக்ஞா பயிற்சி, வாசி யோகம். ஸோ இந்த மாதிரி யோக பயிற்சிகள் பண்ணி கர்மவினைகளை அழித்து மறுபிறப்பு இல்லாமல் போகிறது. ஸோ இந்த பயிற்சி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சவங்க இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. வேகமாக வந்து இறை வந்து உங்களுக்குள்ளே இறங்கிடும், எனர்ஜி இறங்கிடும். சக்கரங்கள் வேகமாக ஆக்டிவேட் ஆகும், ரொம்ப சீக்கிரமாகும். அதாவது ரொம்ப 10 வருஷம் பண்ணக்கூடிய பயிற்சி வந்து 10 வருஷம் பண்ணால் என்ன ஆக்டிவேட் ஆகுமோ அது வந்து இந்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றது தான் சொல்லிட்டு போயிருக்காது. 2024 மற்றும் 25 ஃபுல்லாகவே இருக்குது. 26
ஜனவரிக்கு மேலே பொங்கலுக்கு அப்புறம் தான் இது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இது வந்து அமையும். ஸோ தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்கு கெட்ட காலம் அப்படின்றது எதுவும் கிடையாது. நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாமே தாராளமாக எடுக்கலாம். ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து 6-8 தசாபுக்திகள் வருதான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுற வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.